யார கேக்குற ஒரு பெண்ணா பிறந்தவள் எந்தெந்த நேரத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரிஞ்சு பேசணும். நீ தெரியாம பேசுறதுனால இவன் என்னவோ சொல்ல வந்தான், சொல்ல வரதுக்குள்ள அப்படியே வாயமுட்டான். அது என்ன பாத்தங்க தெரிஞ்சு எவன் பார்த்தா ஏது பார்த்தா எந்த எங்க பார்த்தா யாரு சொன்னா தானே. டேய் பார்த்தா இல்லடா, இதெல்லாம் பார்த்தான்றா. அண்ணா அவர் பேரு சொல்லுங்க அண்ணா. அவனையா? ஆமா அண்ணா. உலக மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்னவென்று, கண்ணன் இல்லையே காண்டீபன் இல்லை, காண்டீபன் இல்லையே கண்ணன் இல்லை, இருவரும் எப்போது ஒற்றுமையா இருக்கக்கூடிய. அவன் இப்ப சரியில்லை, அதனால அவனை விடுத்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவரை கேட்கல, அவரோடு இருப்பீங்களே, இருவரும் இணைந்திருப்பீங்களே, அந்த நீண்ட ஜெய கரு சுரங்கோ அவரை விடுத்து ஒரு நேரம் அவனை விடு. நான் இப்போது இந்த கன்னியாகுமரத்தை நாடி வந்த விஷயம் சொல்லுங்க அண்ணா, சொன்னா தெரியும். ஒரு மங்களகரமான விஷயமா, நல்ல செய்தி தான்மா. அப்படியா? ஆமாம்மா. உங்க திருவாயால சொல்லுங்க அண்ணா. உனது திருமாளிகைக்கு உரிமையுடன் தான் அடுத்த உலகோர் விகேடன் உணர்வாயே. சொன்னீங்கதானே அண்ணா? ஒரு சுப செய்தி என்ன தெரியுமா? என்னன்னா? கல்யாணம். போங்க அண்ணா. ஏய், கல்யாணம் உடனே ஆமா ஆமா சொன்ன உடனே வெக்கப்படுது பாரு குழந்தை. பாத்தியா, குழந்தை எப்பவுமே வெக்கப்படுங்க. தங்கச்சி மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே வெக்கப்படுவாங்க. கல்யாணம் சொன்னா எல்லாம் வெக்கத்தான் படுவாங்க. ஆனா வெக்கப்படுவாங்க. என் தங்க கொஞ்சம் அதிகமா இரு அவசரப்பட இரு. இல்ல, வெட்கத்தோடு இன்னொன்னு வருது. பாக்குற பார்வை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதான் மாப்பிள்ளை யாரு? யாரு? முதல்ல பெண் கேட்க வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சாவே தங்கையுடைய முகம். ஆமாமா, இன்னும் சந்தோஷப்படுங்க. நம்ம இல்லண்ணா, நீங்களே சொல்லிடுங்களா என்ன? இருமா அத்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய சத்திய சம்பனனாக வாழ்ந்து வரக்கூடிய திருமகாராஜா மாமா பெண் கேட்க உடனே வந்துட்டார். கல்யாணமா இரு பச்சையா பண்ணுவாரு. இரு என்ன இவ்வளவு மனம் பார்ப்பாங்க தங்கச்சியா? வார்த்தை சுத்தமா பேச முடியாது. இவ்வளவு அவசரப்பட்டாங்க. என்னாக பிறந்தவங்க எல்லாருமே அப்படிதான். யாரு இப்போ பெண் கேட்க வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை யாரு? அதான் அத சொன்னா எல்லாம் சரியா போச்சு. முட்டா இருக்கிறது அரும்பாகும். அரும்பானது பூத்து குலுங்க போது சொல்லி மாப்பிள்ளை பேரை சொன்ன உடனே மிக சந்தோஷம். அம்மா, மாப்பிள்ளை யார் தெரியுமா? சொல்லுங்க அண்ணா. உலக தானே யாரும் பார்த்த
பெண்கள் வந்துருக்கார். என்ன தெரியல என்ன கைக்கு வரலையா என்ன தெரியல வித்து போடுது இந்த எடுத்து போடுது என்னப்பா இல்ல மாப்பிள்ள பேர சொன்னே என்ன மூஞ்சி அப்படி திரும்பிச்சு அம்மா ஒருவருக்கு அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் இப்படிதான் வரணும். வரணும் தேடி எடுத்தாலும் கிடைக்காது. கிடைக்காதுங்க ஒவ்வொருவரும் ஐயோ நம்ம வீட்டுக்கு போய் வந்தது இடம் கிடைக்கலையே, இடங்களில பெரிய பணக்கார வரலையே வரலையே அப்படி எதிர்பார்ப்பாங்க. சமயம் இது தான் அடுத்து எதற்கு? நல்ல சமயம் நல்ல நேரம் சமயம் இது தான் அடுத்து தரணி மலை மலையிட்டு சமயம் இது தான் அடுத்து தரணி மலை மலையிட்டு சகலமுடனே நலைவா அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் இப்படிதான் கொடுக்கிற தெய்வம் போற பிரச்சனை கொட்டுமா? ஓ கொட்டோ அப்படி உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது. இப்போ கொட்டோ வெளிய எடுத்து சம்பந்தம் ஆமா துரியோதன மகாராஜாவுக்கு பெண்கள் வந்திருக்காங்க. நல்ல சமயம் கல்யாணம் செய்து சந்தோஷமா இருக்கும். ஐயா அண்ணா பகவானே அண்ணா. என்ன கல்யாண சீரியல்னு பார்த்தா ஆயுது பகவானே என்ன அந்த கதி பண்ணிட்டீங்க ஏம்மா என்னம்மா என்ன வார்த்தை சொல்லி அண்ணா கேட்குமோ இது வேதனா கண்ணா என்ன வார்த்தை சொல்லி அண்ணா என்ன வார்த்தை சொன்னீரன்னா அந்த பன்னக கொடியோனா எனக்கு ஈடு ஈடு அவனா எனக்கு ஈடு இல்லையா? நீயே சொல்ல அவன் ஈடு இல்லையே. பிடிக்கல பண்டக கொடியோனா ஈடு படுபாவி அவன் கெட்ட கேடு சுத்த பீடு வீடு நீ வாய மூடு பாத்தியா வாய மூடுது சிரிக்கிறா சாமியாரா பண்டக கொடியோனா ஈடு ஈடு. படுபாவி அவனுக்கு வராதா ஒரு கேடு. கேடு. இந்த வார்த்தை சொல்ல வந்து வாய மூடு வாய மூடிட்டு கப்படி போ வந்த வழியை பார்த்துட்டு ஓடு. ஓடுன்னு தங்க ஆமா புடுங்க அந்த பண்ணுங்க துரியனே உனக்கு ஈடு. அன்னவனை நாடு அன்னவனை மணமாலை சூடு. சூடு உன் வாழ்க்கை சந்தோஷமா நீ இருக்கு. வாய மூடு ஓடு சரியா தந்தாச்சு போ நல்ல வார்த்தை சொல்ல வந்தேன். இது நல்ல வார்த்தையா வாய மூடிட்டு போனோம். போன்னு சொல்றாங்களே இதெல்லாம் நல்ல வார்த்தையாங்க நல்ல காரணம். கண்ணாயே ரோபேசோ நேனே கண்ணலன என்று வேறு கண்ணாயே கண்ணிலா மகனை ஏற்றேனோ கண்ணிலா மகனை ஏற்றேனோ கண்ணலே தேதான் வாழ்வேனோ அண்ணா என்னம்மா அந்த 1000 கண்களையுடைய அந்த தேவேந்திரன் மைந்தனை விடுத்து ஒரு கண்ணு இல்லையே இந்த குருடன் மைந்தனையே நான் ஏற்க வேண்டும் பலாலு வாட கூட வந்தாங்க என்ன தாடி வரும்
உன்னை கொடுக்க மாட்டேன். அங்க அடிச்சாதான் உன் தங்கச்சி பேய் விடும். அதை போய் அடிக்க முடியுமா? ஏன் அடியா? என் தங்கை ஆயிடுச்சு. தங்க தான் அடிச்சாதான் பையன் வருங்க. அதை அடிக்க முடியாது. எதுக்கு பேசுது? உன்னை போடணும். உன்னை அடிச்சா உடனே போயிடும். என்ன அடிச்சா நம்ம பேய் விடுவாங்க. தாலி ஆடுது பேரு. கண்ணாயிரம் வெற்றுவானந்த அந்த கண்ணாயிரம் படைத்தோம். படைத்து உலக மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? கண்ணாயிரம் படைத்தவன் தேவேந்திரன் தேவேந்திரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, இல்லையோ என் தங்கச்சி அவனை பத்தி பெருமையா நினைச்சிருக்கு. பெருமையா சொல்றாங்க. தேவேந்திரனை பத்தி பெருமையா. ஆமா, கௌதமருடைய மனைவி மீது ஆசைப்பட்ட அந்த தேவேந்திரன் தேவேந்திரன் இரவு நேரத்துல கோழியா சேர்ந்து சேவலா சேவலாக அந்த கௌதமருடைய மனைவி மனைவி அகலிகை மீது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த நேரத்தில் சென்று அந்த கௌதம முனிவரால் சாபத்தை பெற்றார். சாபத்தை பெற்று என்ன சாபம்? பொன்னுலகத்திற்கு அதிபதியாக இருந்து அடாதது செய்தாயே, அடாது செய்து ஒரு ஓனிக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த கதியா வந்தியே, இந்த கதியா வந்து உடம்பெல்லாம் ஓனியா போகட்டும் போ சாபம். ஓ சாபமோ சாபத்தை அப்படி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. அது கண்ணல்ல கண்ணல்ல பார்ப்பவருக்கு கண்ணா தெரியட்டும். ஓ எல்லாரும் கண்ணா உனக்கு மட்டும் அது அப்படியே தான் தெரியும். உனக்கு அப்படியே அப்படி அந்த சாபத்தை கொடுத்துருக்க அதை பெருமையா சொல்லு இருக்குது. ரெண்டாவது நாளா இது உன் தங்கச்சியா? கண்ணு தெரியலன்னா என்ன? அதானே திருநாட்டு மகாராஜா கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியல. கண்ணாயிரம் பெற்றோன் அந்த கண்ணிலான் மகனை ஏற்பேனோ, அவனை விடுத்து இவனை ஏற்பனா முடியாது. ஏற்க மாட்டேன். ஏற்க மாட்டேன். மாமனார் கண்ணு தெரியல சந்தோஷம் தானே? ஏங்க கண்ணு தெரிஞ்சா கண்ணு தெரிஞ்சு மாட்டு பண்ணு மாட்டு பண்ணு இங்க வா வா அது எடுத்தா ஓ அதட்டா இது ஓ நில்லு நில்லு உட்கார். அத செய் இத செய் சும்மா வேலை வச்சிட்டே இருப்பாங்க. கண்ணு தெரியாது ராஜா. ராஜா உட்கார்ந்து மாட்டு பண்ணு இங்க வா இங்க வா. அப்படின்னா ஓ பக்கத்துல வந்து வந்து நிக்க தேவையில்லை. நிக்க தேவையில்ல. உட்கார்ந்து என்ன மாமனாரு நான் கை கட்டி நின்று இருக்கேன். ஓ கை கட்டி நிக்கிறேன். கண்ணா தெரிய போகுது. தெரியல. என்ன செய்தாலும் தெரிய போகுது. தெரியல தெரியாது. அவ்வளவு நல்ல இடம். ஆமா. அந்த துரியாத கட்டிண்டா பெருச பெருசு. ஏமா பத்து மேல பத்து வேலைமா போடா படுவாவி. கடிமா. நீ எல்லாம் ஒரு தெய்வமான இல்ல பாவியே நாய் என்ன உனக்கு சொல்லு சொல்லு உன்னை என்ன வந்து போட்டு யாரு சாகல சாவட்டும். ஓ இந்த நாக்குக்கு நரம்பு இல்லைன்றாங்களே. நரம்பு இல்ல. போய் போய் புரிஞ்சுக்கலாம். உனக்கு சங்கையாக பிறந்தவர் ஐயா நான் எவ்வளவு பாவம் பண்ணணும். இந்த நாக்கு நரம்பு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தெய்வத்திற்கே தங்கையா பிறந்து வரவே நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கா? இப்படி இருக்குன்னு சொன்ன வாய் இப்படின்னு சொல்லுது. ராஜா உன் கோயில் இடிச்சோ. அது ஏன் பெண்ணாய் பிறந்து தெய்வத்துக்கு தங்கையா பிறந்து நான் பழையிலேயே பலன் இல்லையே. கோயில் இடி இஞ்சி போட்டோம். இங்க போடா. துரியோதன மகாராஜா அவனை சொன்ன ஆமா தேர்வு ஒரு கோயில் தான் இருக்கும். ஆமா அவன் என்ன சொன்ன தெருக்கு 4 கோயில் இருக்கு. தேர்வு யாருமே வணங்க மாட்டாங்கண்ணே. அட வனவாடி கோயில் இல்ல போலாம். நீ தெய்வமா இருந்தாதானே. ஐயோ தெய்வம் செய்ததேயோ அல்லதே நெஞ்சலே விதியோ ஐயோ தெய்வம் செய்ததியோ அல்லலன் தலைவிதியோ அண்ணன் பலராமன் சதியோ அவர் சதி கிடையாது. தெய்வமா நீ நிக்கிறியே எல்லா சதியும் நீ தானா பண்ணிருப்ப. நீ நேசப்பட்ட ஆள் இல்ல. நீ கல்லனாச்சு. பகவானே எட்டரு எட்டரு கிட்ட ஏமா இது எனக்கு தேவையா?
இந்த தங்கறத கொஞ்சம் முன்னே சொன்னா சந்தோஷப்படுவா குழந்தை. சந்தோஷப்படும். நமக்கு தயிர் பால் வெண்ணெய் எதுனா கொடுப்பா கொடுப்பாங்க. அப்படின்னு ஆசையா வந்த ஆசையா வந்து இது உனக்கு சம்மதியோ? சம்மதியோ. நீதான் எல்லா பழியும் செய்யற. செய்யுது. அவன பழி எல்லாம் என் தலைமையில போடுறீங்க. ஆமா நீ என்னன்னா அண்ணன் சாது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாமா. அவர் மேல பழி போறிய இதெல்லாம் நியாயமா என்ன? ஆமா என் மேல் பழியை சுமத்தாதே. எல்லாம் நீதான் காரணம். நான் இல்லம்மா. நீதான். எனக்கு தெரியும் நீ ஏமாத்துற. வர முடியாது. நீ போய் எட்டோ. சிரிக்காத அம்மா என் மேல் நீ வராத. பழியை சுமத்தாதே. அண்ணன் நித்தமஞ்சிலே. யாரு? என்னண்ணா சொல்ல வரீங்க? உத்தமனா இருக்கக்கூடியவன் துரியோதனன். உத்தமன் துரியனே. ஏன் நம்ம ஆசைப்படுறதை விட நம்ம யார் ஒரு விரும்புறாங்களோ அவங்கள கல்யாணம் செய்துட்டா அத சொல்லு பகவானே. அந்த வாழ்க்கை இனிக்கும். ஆமா இன்னைக்கு. நீ விரும்புறதை விட நம்மள விரும்பணும். ஆமா பிடிக்காத அதான் அந்த வார்த்தை எப்படி வாழ்க்கை நல்லா ஏற்க முடியும்? இருக்கும். இனிமேல் மயிலா இருக்கின்றான் துரியோதனன். அந்த வார்த்தையை தள்ளாதே. நீ தெய்வமா யாருக்கு வேணும்னாலும் இருக்கலாம். தெய்வம் சொல்லிட்டா நான் ஏத்துக்க நீ நினைச்சிட்டு இருக்கியானா? அண்ணா தள்ள வேற அந்த கோட்டுக்கு தத்த சமாதானம் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தொல்லையா இருக்குது. நான் சொல்றதுல தொல்லையா இருக்குடா. வில்லி வீர வெற்றி பெறும் வில்லை கொண்ட வீரரை மறந்தது என்ன தொல்லை? சொல்லு. யாரவன்? அர்ஜுனன். அருணு. நான் தான் வீரன். வீர வீர. நான் தான் வீரன் கையில வில்லு வச்சிருந்து இல்ல வச்சிட்டு. இருக்காரு. ஆமா. அவரை மறந்து என்ன தொல்லையா போச்சு? சொல்லியே. சொல்லியே. அவரை மறந்துற நீ சொல்ற வார்த்தை தான் எனக்கு தொல்லையா இருக்குது. தொல்லை ஒன்றும் இல்ல சர்வ கோடியோ. யாரு? ஏங்க, அச்சி வளர்த்துருக்கணும். செல்லமா தான் வளர்க்குறோம். அச்சி வளர்த்துருக்கணும். செல்லம் வள கொடுத்தா இப்படியா? என்ன செல்லம் கொடுத்தா உன்னை இடிக்குது மூஞ்சி மேலேயே வந்து. பாரு. உலகத்திலே எழில் செல்வனா விளையாடக்கூடிய விளையாடக்கூடிய. துரியோதன வணங்காத முடி சேகரன். ஆமா, ஆமா. எல்லாம் சக்தியாச்சுரன். ஒருவரையும் கண்டு வணங்காதோமா அன்னமனை மாலை இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் சரி. கையை நீட்டி நீட்டி பேசுறீங்களே அப்படி என்ன இருக்கு? செல்வத்தன் பொண்ணு மீதுல பொருள் மீதுல கைய வச்சா போதும். ஆமா. அது வளர்ந்துட்டே வளர்ந்துட்டே போகுமே. குள்ளமா இருக்கு. ஆமா. நம்ம வந்து நானும் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேன். வந்துங்க. அவர் வருவாரா? வந்து உங்க ரெண்டு தலைமை. தலைமையில கைய வைப்பாரு வளருவோமானு. செல்வம் செல்வம். தனரேகை இருக்க அவன் தனரேகை உள்ளவனாலோ தங்கள் சம்மதமே படிக்க போனாலோ அவன் தனரேகை உள்ளவனாலோ தங்கள் சம்மதமே படிக்க அவன் தனரேகை வச்சவனா கூட இருக்கட்டும். எனக்கு அவன் வேண்டாம். உங்க சம்மதம் அப்படியே கூட இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். நீ ஒன்னா பேசி முடிவெடுத்துங்க. முடிவெடுத்துங்க. கிணவிலும் நினைவிலும் ஒரு நாளும் ஒரு நாள் அவரை மறக்க காண்டீவன் மாட்டேன். ஏந்தி ஆ,
அந்த அர்ஜுன் தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன். ஓ காண்டிமன் தவிர வேற எதுவும் கிடையாது. மணந்தால் அவரைத்தான் மணப்பேன். ஆமா காண்டிமா மனசு பாத்துருமா? என்னடா நான் வேற இடத்துல கொடுத்துருக்கேன் மனசை. மனசு வேற மனசு பாத்துருமா? என்னடா? நான்